வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பிகே எக்ஸ்ப்ளோரர்ல நம்ம பார்க்க போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சூப்பரான இடங்க. நம்ம வந்து ஜூ டவுன். ஆமாங்க. இது கொச்சியில அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்தோட முழு தகவலும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இடத்தோட சிறப்பு என்ன? இந்த இடத்துல என்னென்ன வரலாற்று ஆவணங்கள்லாம் இங்க இருக்கு அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஜூ டவுனுக்கு எப்படி வரதுங்கிறத பார்த்துரலாங்க. நீங்க எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தீங்கன்னா, அங்க ஆட்டோ, டூ வீலர் இல்லைன்னா வந்து நம்ம பஸ்ஸ புடிச்சு நீங்க வந்து மெரைன் டிரைவ் வந்துருங்க. அங்கருந்து நம்ம வந்து போட் மூலியமா நம்ம ஃபோர்ட் கொச்சி போவோம். இங்க போட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எனி டைம் ஆப்பரேட் பண்றாங்க உங்களுக்கு. ஆமாங்க, கவர்மெண்ட்டே பண்றாங்க. உங்களுக்கு ரூ. 6 சார்ஜஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு போட் சார்ஜஸ். நீங்க வந்து ஃபோர்ட் கொச்சி ரீச் அடைஞ்சிரலாம். இந்த ஃபோர்ட் கொச்சியிலிருந்து வந்து உங்களுக்கு 1 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம வந்து ஜூ டவுன் இருக்குங்க. அதனால இந்த பயணம் மிக எளிமையான பயணம் தான். நம்ம ஈஸியா வந்து ரீச் ஆயிரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூ டவுன் எப்படி பேர் வந்துச்சு? அதோட வரலாறு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாங்க. ஆமாங்க. நம்ம எல்லாரும் வந்து யூதர்கள்னா நம்ம இஸ்ரேல், அ யூரோப்பியன் அப்புறம் வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நெனச்சிருப்போம். அப்படி இல்லைங்க. இந்தியாவிலுமே அதுவும் கேரளாவிலயும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யூதர்களுக்கு வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆமாங்க. நம்ப முடியல. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமா, எனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இவங்க என்ன காரணத்துக்காக கேரளா வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து வர்த்தக நோக்கத்திற்காக, அதாவது பிசினஸ் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா மிளகு, மசாலா பொருட்கள பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து முதல் முறையா வந்து கேரளால வந்து வணிகம் பண்ண வந்திருக்காங்க. ஆமாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுல யூதர்கள் வாழ்ந்ததற்கான மிக முக்கியமான ஆதாரம்னு எத சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசப் ரப்பான் அப்படிங்கிற ஒரு யூதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த கேரள அரசு வந்து செப்பு தகடு ஆணை ஒண்ணு குடுத்துருக்காருங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, நில உரிமை, வரி சலுகை, சுயாட்சி உரிமை போன்ற அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்காக வந்து அப்ப இருந்த அரசர்கள் வந்து குடுத்துருக்காங்க. இத வச்சு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுல யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடமோட வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன்னா எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாரி இது மூலியமா நம்மளுக்கு தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாம கொச்சின்ல வாழ்ந்த அதாவது கொச்சின்ல தான் அதிகமா யூதர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அதனால இவங்க வந்து கொச்சின் ஜூஸ் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா. இவங்க 2 பிரிவு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, மலபார் யூதர்கள், அப்புறம் வந்து பரதேசி யூதர்கள் அப்படின்னு 2 பிரிவுல இருக்காங்க. மலபார் யூதர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளாகவே இந்தியாவிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க மலபார் யூதர்ன்னு சொல்றாங்க. இவங்களோட கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கல்ச்சரோட வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஜாயின் ஜாயின் அந்த ரொம்ப ஒன்றி போய் இருக்கிற மாரி இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, பரதேசி வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 15 முதல் 16ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து குடியேறியிருக்காங்க. இவங்க பெரும்பாலும் ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற நாடுகள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கொச்சி, மட்டாஞ்சேரி போன்ற பகுதியில அதிகமா வாழ்ந்திருக்காங்க. ஆமாங்க. இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த இடத்துல வந்து நெறைய கோயில்லாம் கட்டியிருக்காங்க. அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சினகோக்கள் அப்படிங்கிற மாரி அத வந்து கால் பண்றாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பரதேசி யூதர்கள் வந்து வாழ்ந்த மட்டஞ்சேரி பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னும் பிரமிக்கமிக்க ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே மிக பழமையான யூதர்கள் கோயில்னு சொன்னா நம்ம அந்த கோயில் சொல்லலாங்க. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, மட்டஞ்சேரியில இருக்குங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, 400 ஆண்டுகளுக்கு மிக பழமையான கோயிலா இருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, சீனா செராமிக் டைல்ஸ், அப்புறம் வந்து பெல்ஜியம் விளக்குகள்லாம் இதெல்லாம் வந்து வச்சு அந்த கோயில சூப்பரா டிசைன் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க. அந்த கோயில் இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்தடுத்து போக போக வந்து நம்ம கோயில நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மொழி பேசியிருக்காங்கன்னா வந்து ஜூடியோ அப்புறம் மலையாளம் 2 மொழியும் சேர்ந்து வந்து இவங்க பேசியிருக்காங்க. அதாவது மலையாள எழுத்துக்களோட ஹிப்ரு எழுத்துக்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு லாங்குவேஜா வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. இவங்க ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து கேரளா விட்டு ஒரு கட்டத்தில வந்து வேற இடத்துக்கு மூவ் ஆன் ஆயிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அதே 1948ல வந்து இஸ்ரேல்னு ஒரு நாடு ஒண்ணு புதுசா உருவாகுதுங்க. ஆமாங்க. இந்த 2 நிகழ்வு பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கொச்சியில் இருக்க பெரும்பாலான யூதர்கள் வந்து இஸ்ரேல், அமெரிக்கா, ஐரோப்பியன் போன்ற நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க குடிபெயர்ந்துட்டாங்க ஆக்சுவலி. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுல கொச்சிய சுற்றியுள்ள இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷன்ல யூதர்கள் வந்து இந்தியாவ விட்டு போயிருந்தாலும், அவங்களோட கோயில்கள், வரலாறு, மத நல்லிணக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கேரளாவுல வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம இந்தியாங்கிற கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, பல கலாச்சாரங்களை ஒன்றி இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் தெரியும். பட் இந்த
ஜூவோட கலாச்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கேரளாவில் வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூ டவுன் எப்படி உருவாச்சு அப்படியான காரணம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஜூ டவுன் என்டர் ஆனோனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏகப்பட்ட வந்து கடைகள் நெறையா இருக்குங்க. ஒவ்வொரு கடையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தோட ப பழமையான வந்து பொருட்கள வந்து பார்த்தீங்கன்னா, வச்சிருக்கிற ஒரு இடமா இருக்குங்க. நீங்க இந்தியாவுல இங்க மாரி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பழமையான பொருட்கள்லாம் எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா, அவ்வளோ பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி பரதேசி சிவன் கோயில் இதுதாங்க. ஆமாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ₹20 சார்ஜஸ் பண்றாங்க வந்து கோயிலுக்குள்ள நம்ம போய் பார்க்கறதுக்கு. உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வரலாற்று சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புகைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா, வால்ல மாட்டியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கான வரலாறு ஒவ்வொன்னா சொல்லுதுங்க. எப்படி யூதர்கள் இங்க வந்தாங்க? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எப்படி பயணம் பண்ணி வந்தாங்க? என்ன காரணத்துக்காக வந்தாங்க? எவ்வளோ நாட்களாக இருந்தாங்க? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரலாறு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆவணமா வச்சிருக்காங்க. அப்புறம் ஆவணம் படமாவும் வச்சிருக்காங்க. நீங்க ₹20 சார்ஜஸ் நீங்க பண்றாங்க. நீங்க ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா, நீங்க டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க ஃபுல்லாவே நம்ம வந்து பார்த்துட்டு போலாங்க. ஏன்னா இது வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா இந்த ஜூ கோயில் அதாவது பரதேசி சினக்காக் அப்படிங்கிற கோயிலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. ஆனா அவ்வளோ சூப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கோயில சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இடங்கள் இருக்கு. பட் ஆனா அங்க யாரும் அலோவ் பண்றது கிடையாது. இந்த மியூசியமா ஒரு கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மியூசியம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ள அந்த கோயிலோட கருவறைன்னு சொல்லுவாங்க. அந்த இடமும் உள்ள இருக்குங்க. அங்க நீங்க பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த சைனாலருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மார்பிள் கல்ஸ் மூலியமாவும், அப்புறம் வந்து போர்ச்சுகல் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலும் கொண்டு வரப்பட்ட அந்த விளக்குகள்லாம் வந்து வச்சு சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே ஒவ்வொன்னா அனலைஸ் பண்ணோங்க. இது எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கைடும் இருக்காங்க. அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி வந்தாங்க அந்த மாரி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல இடங்க ஆக்சுவலி. ஜூ டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இந்த ஃப்ரீ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில நீங்க விசிட் பண்ணா ரொம்ப அருமையா இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ள வந்து அவ்ளோ அருமையா வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த லைட்டிங் செட்டப்லாம் சூப்பரா இருக்குங்க. நீங்க நீங்க அடுத்து நீங்க அதில பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா பாருங்க. அவ்வளோ லைட்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் கோயிலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் வந்து நீங்க வெயிட் பண்ணி, அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணிட்டு போற மாரி அதுக்கான ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க இந்த இடம் ஆக்சுவலி. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்றதுக்கு இந்த இடம் சூப்பரா இருக்கும்.
ஸோ ஒரு வழியா அந்த கோயில்ல பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கடிகாரங்கள், நாணயங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங்ஸுக்கு அப்புறம் நெறைய ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில அ உருவாக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சேல் பண்றாங்க. நம்ம வந்து ஃபோட்டோஸும் புடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபோட்டோ பிடித்து அளவும் பண்றாங்க. நெறைய பொருட்கள் இங்க இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, கையிலேயே எம்ப்ராய்டிங் பண்ண பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விற்பனைக்கு வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கலா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இடம் வந்து நம்ம இந்தியால இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் குடுக்காதுங்க. ஒரு மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீல் குடுக்கும். ஸ்பெசிஃபிக்கா போர்ச்சுகல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அங்க கலாச்சாரம் எப்படி இருக்குமோ, அதே கலாச்சாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகும். அந்த ரொம்ப டச் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு இந்தியால இருக்கிற ஃபீலே வராது. ஏன்னா நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் இந்த இடம்லாம் ஃபுல்லா சுத்தி முத்தி பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்து வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வாக் பண்ணி போனோம்னா, அங்க சுத்தி முத்தி ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, இங்க வந்து இந்த பெர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. ஃபாரின்ல கிடைக்கிற ஃபாரின் இம்போர்ட்டட் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இங்க கொஞ்சம் சீப்பாவும் கிடைக்குது. நல்லாவும் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஊர்ல கிடைக்காத பெர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விக்கிறாங்க. அது ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கலா மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு 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 மொமெண்டம் குடுக்கும். நல்ல ஒரு ஒரு ஃபீல் குடுக்குங்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டோங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து அந்த அரண்மனைகள்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்களோ, அந்த மாரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அருமையா இருந்துச்சு. நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணி சரி ஹோட்டல் போலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள வந்தேங்க. அந்த ஹோட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பரா டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 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 பழைய காலத்து ஆர்க்கிடெக்சர் எப்படி நம்ம வந்து வச்சிருப்பாங்களோ, அதே மாரி ஹோட்டலுக்குள்ளேயே இருந்துச்சு. பட் நம்ம போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ், நியூ இயர் டைம்னால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நல்லா நல்லா செலிப்ரேஷன் நல்லா க்ரௌடாவும் இருந்துச்சுங்க. நம்ம ஹோட்டல் உள்ள போய் பார்த்தோம். ஹோட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கடலோரமா வந்து பீச் வியூல வந்து ஹோட்டல் வச்சிருந்தாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. ஸ்பெசிஃபிக்கா இப்ப நீங்க பார்க்குற இந்த ஸ்பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இந்த வால் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு வால்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விண்டோஸ் இருக்கிற மாரி வந்து சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நெறைய பேர் இந்த ஃபோட்டோஸ் புடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபோட்டோ எடுக்கவோ அந்த மாரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நம்ம எப்ப வேணா, யார் வேணா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ புடிச்சுக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த இடம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த டைம்ல நம்ம ஜூ டவுனுக்கு வந்தா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அக்டோபர்லேருந்து மார்ச் மாசம். இந்த இந்த பிட்வீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணது ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய ஈவெண்ட்லாம் இங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. நெறைய ஃபாரினர்ஸ்லாம் அந்த மாரி நெறைய பேர் இங்க வருவாங்க. கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஆக்சுவலி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏர்லி மார்னிங் இல்லன்னா வந்து ஏர்லி மார்னிங் கூட தேவையில்ல. ஈவினிங் டைம் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அந்த இடம். ஆமாங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டீட்டெயிலா அந்த ஜூ டவுன பத்தி ஃபுல்லாவே நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா இது மாரி நம்ம இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.